செலவை குறைக்கணும். எப்படி குறைக்கணும்? செலவு 3ஆ பிரிக்கணும். ஒண்ணு, ஹோட்டலுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை போறதுக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் ரிலீஸ் பண்ணிருந்தேன். அதாவது பணத்தை பெருக்குவது எப்படி அப்படின்னு. சாதாரண ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காம்ப்ளிகேட்டடா இருக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, செலவை குறைக்கணும். அது எப்படி குறைக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தாரக மந்திரம் தான். செலவை குறைக்கணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், செலவை குறைக்கணும். பட் அது நான் கொஞ்சம் வேற மாதிரி நான் சொல்றேன். அதுக்கப்புறம் செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன, நாளைய செலவை இன்று எப்படி நம்மால் குறைக்க முடியும், நாளைய செலவு என்று எப்படி குறைக்கணும், அது வீடியோ வரும்போது நான் சொல்றேன். அப்புறம் முதலீடுல எந்த முதலீடுல பண்ணணும், இந்த மாதிரி பார்ட் பை பார்ட்டா நான் சொல்றேன். ஸோ முதல்ல செலவை குறைப்பது. செலவை குறைப்பது அப்படின்றது தாரக மந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். இது இன்னைக்கு இல்ல, சான்றோர் காலத்துல சொல்ல வேணும், செலவை குறை, செலவை குறை. அது பழைய சிவாஜி கணேசன் படத்துல ஒரு பாட்டு வரும் இல்லையா, அது 100 ரூபாய் சம்பாதித்து அம்மா கையில கொடுத்து ஒரு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம செலவை குறைக்கணும். எப்படி குறைக்கணும்? செலவு 3ஆ பிரிக்கணும். ஒண்ணு, அத்தியாவசிய செலவு, அவசிய செலவு, அனாவசிய செலவு. இதை பிரிக்கணும். அத்தியாவசிய செலவுன்னா என்ன சார் நீங்க கேட்பீங்க, இதெல்லாம் எப்படி சார் பிரிக்கிறது, என்ன மாதிரி இதெல்லாம் அத்தியாவசிய செலவு. அத்தியாவசிய செலவுனா இது இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது. அதுதான் அத்தியாவசிய செலவு. உணவு, மருந்து, உடை, இது 3 இல்லாம நம்மளால வாழ முடியுமா? வாழவே முடியாது. அதனால இது அத்தியாவசிய செலவு. நீங்க செலவு பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நீங்க பணத்தை வச்சுதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. எக்ஸப்ஷனே கிடையாது, எக்ஸம்ஷனும் கிடையாது. அவாய்ட் பண்ணவும் முடியாது. நீங்க உணவு இல்லாம வாழ முடியாது, உடை இல்லாம இருக்கவும் முடியாது. அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்போது டாக்டர் கிட்ட போகணும், மருந்து சாப்பிடணும், நம்ம வாழ்ந்துதான். இது முடிஞ்சு போச்சா, அது அத்தியாவசிய செலவு. அது பக்கம் அதுல வேற எதெல்லாம் இருக்கலாம். இது ரொம்ப பேசிக்கானது. அதுக்கப்புறம் அவசிய செலவு. அவசிய செலவுனா இது வேணும், இருந்தாதான் வாழ முடியும், கரெக்ட். ஆனா இது இல்லாம கூட வாழலாம், பிரச்சனை கிடையாதுன்னா. இடம், நம்ம ஒரு வாடகை வீட்டுல இருக்கணும், இல்ல சொந்த வீட்டுல இருக்கணும், ஒரு இடம் வேணும் இல்லையா. அடுத்தது படிப்பு. இருக்க இடம், படிப்பு, இது ரெண்டுமே அவசியம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, வீடு இல்ல, நாளைக்கு நம்ம தெருவில் நிற்க வேண்டிய ஒரு சூழல் பிளாட்ஃபார்த்தில் இருந்து நம்மளால வாழ்ந்துட முடியும் இல்லையா? அது அவமான அசிங்கம், அதெல்லாம் விட்டுடுங்க. பிளாட்ஃபார்த்தில் நம்மளால வாழ முடியுமா, முடியாதா? முடியும். அடுத்த 50 வருஷம் பிளாட்ஃபார்த்தில் வாழ முடியும், பிரச்சனை கிடையாது. அசிங்கம், அது தேவையில்லாத. அதே மாதிரி படிப்பு. படிப்பு ரொம்ப தேவை. படிப்பு இருந்தா வாழ்க்கையில முன்னுக்கு. நாளைக்கு இன்னைக்கு என்கிட்ட பணம் கிடையாது, இருக்கிற 10 ரூபா நான் 2 இட்லி வாங்கி சாப்பிடுவேனா, இல்ல ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுவேனா? ஸ்கூல் ஃபீஸ் என்கிட்ட பணம் கிடையாது. சரி, படிப்பு எல்லாம் வாழ்ந்துட முடியும் இல்லையா? ஆனால் அது தேவை, அவசியம். அதனால படிப்புக்கும் நீங்க பார்த்துதான் ஆகணும். பட் நாளைக்கு ஒரு சூழல்ல இருக்கிற கொஞ்சம் பணம் நான் சாப்பாடுக்கு செலவு பண்ணதா படிப்புனா, படிப்புக்கு கோ டு தி பேக் சீட். சாப்பாடு தான் முக்கியம் நம்ம. சோ அத்தியாவசிய செலவுக்கும் அவசிய செலவுக்கும் வித்தியாசம் இதுதான். ஓகேங்களா? அடுத்தது அனாவசிய செலவு. அனாவசிய செலவு நிறைய சொல்லலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு ஆள்ல இன்னொரு ஆளுக்கு மாறும். பெர்செப்ஷன் வில் டிஃபர். பட் இருந்தா கூட இந்த அனாவசிய செலவுங்க நீங்க குறைச்சிங்கன்னா இந்த பணம்லாம் அப்படியே கொத்தா ஒரு இடத்துல போய் லட்டு மாதிரி நிக்கும். அது அனாவசிய செலவுனா என்னன்னா, இப்ப நீங்க ஹோட்டலுக்கு போறீங்க, மாசத்துல ஒரு தடவை போறோம், இல்ல 2 மாசத்துல ஒரு தடவை போறோம், வாரம் போனா எப்படி இருக்கும்? செலவு இல்லையா? சரி, இங்கேருந்து லோக்கலா பக்கத்துலயே போறது, ஒண்ணு பஸ்ல போலாம், இல்ல நடந்து கூட போலாம், ஆட்டோ கூடு, இல்ல ஊபர் கூடு, பஸ்லயே போலாம், இல்ல சாதாரண ட்ரெயின்ல கூட போலாம். எதுக்கு ட்ரெயின்ல போகணும், ஃபிளைட்ல போகலாம்? அந்த அளவுக்கு பணம் இருந்தா தட்ஸ் டிஃபரெண்ட் கேஸ் ஆல் டுகெதர் இல்லையா? பணம் சாதாரண இருக்கா. பிளஸ் ஸ்விக்கில ஜொமேட்டோல ஆர்டர் பண்றது, வீட்லயே சமைக்கலாம், இல்ல பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். இல்ல எதுக்கு அங்கெல்லாம் போகணும், பக்கத்துல தான் இருக்கும், 100 மீட்டர் நடந்து போகலாம். எதுக்கு நடந்து போகலாம், நம்ம ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி வீட்லயே சாப்பிடலாம். 100 ரூபாய் விற்கிற பொருள் ஜொமேட்டோல இல்ல ஸ்விக்கில போட்டோம்னா 200-250 ரூபாய் எக்ஸ்ட்ரா 150 ரூபாய் செலவாகுதா இல்லையா? சோ நீங்க டூர் போறீங்க, டூர் மாசம் ஒரு டூர் போறாங்க. நான் கொடைக்கானல் போனேன் சார், போன மாசம் தான் போனேன் சார், நல்லா இருக்கு சார், திருப்பியும் போனேன் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சார், என்ஜாய் பண்ணுவோம். ஆனா இதெல்லாம் அனாவசிய செலவுகள். இந்த செலவுக்கு உங்களிடம் அந்த அளவுக்கு பணம் இருந்தால் நீங்க பண்ணுங்க, தப்பு. நம்ம கொஞ்சம் டைட்டா இருக்கும் போது இந்த செலவு எல்லாம், இந்த
இந்த டூர் போறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறது எக்ஸ்ட்ரா தான். அதே மாதிரி ஆட்டோல போறது, டாக்ஸில போறது, ஃபிளைட்ல போறது, சாப்பாடை வந்து வீட்டுல குக் பண்ணாம ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் அனாவசியமான செலவு. இது செய்யணும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எப்பயாவது ஒரு தடவை செய்யலாம். ஆனா எப்பயுமே செய்யும் போது பிரச்சனை. ஹோட்டலுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை போறதுக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த செலவெல்லாம் நீங்க சுருக்குனீங்களா, ஒரு மாசம் 10,000 ரூபாய் செலவு பண்றதுக்கு பதிலா 2,000 ரூபாய் செலவு பண்ண மிச்சம் 8,000 ரூபாய் லட்டு மாதிரி நிக்கலாம். அந்த 8,000 ரூபாய் வேற இடத்துல போட்டீங்கன்னா அந்த 8,000 ரூபாய் நாளைக்கு 80,000, 1 லட்சம், 2 லட்சம் போய் நிக்கும் லட்டு மாதிரி. ஓகேங்களா? இது பணத்தை பெருக்கூட பேசிக் ரூல் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது நான் வீடியோல நான் சொல்ல போறதெல்லாம் செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன, நாளைய செலவை இன்று குறைப்பது எப்படி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முதலீடு, இந்த மாதிரி 5-6 வீடியோவை நான் ஸ்பிளிட் பண்ணி நான் சொல்றேன். இந்த 5-6 வீடியோவும் நீங்க பாருங்க, ஒரு பாயிண்ட்டும் பாருங்க, ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாதீங்க. பண்ணிட்டு சிலதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், சிலதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு ஃபீலிங் இருந்ததுன்னா பெர்ஃபெக்ட்லி ஃபைன். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் பர்செப்ஷன். ஒவ்வொருத்தரோட மனநிலையை பொறுத்து தான். இல்ல இது பரவாயில்ல, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, யாரா போய் இதெல்லாம் சூப்பர் மேட்டர் அப்படின்னு சொல்ல தப்பே கிடையாது. ஆனால் ஜெனரலா இருக்கிற ஒரு கைட்லைன்ஸ்ல இருந்து சிலதெல்லாம் எடுத்து உங்களுக்கு எது சூட் ஆகும் அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க பணம் உங்களை விட்டு போகாது என்பது மட்டுமல்ல, பணம் கொட்டோ என்று கொட்டும், பெருகும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கு நான் கேரண்டி. அடுத்த வரப்போற வீடியோல ஒரு 4-5 வீடியோ நான் ரிலீஸ் பண்ண போறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாருங்க. பார்த்தேன்னா உங்களுக்கு அப்பதான் ஒரு ஹோல் பிக்சர் கிடைக்கும். அந்த பிக்சரை வச்சுட்டு உங்களுக்கு எது கரெக்ட் படுதோ அதை அழகா பிக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்கும் எல்லாம் சரியாகணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோட தரம் வேற, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை ஐடியாலஜி வேற இல்லையா? அதனால உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துட்டு நீங்க பண்ணுங்க. பண்ணினீங்கன்னா இன்னைக்கு நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்களோ 5 வருஷம் பொறுத்தோ இல்ல 10 வருஷம் பொறுத்தோ இதை விட கண்டிப்பா பெட்டர் நிலைமையில இருப்பீங்க. எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு இதுல ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணும்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்ஸ் காலத்துல நீங்க போடுங்க. நான் கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன். நன்றி, வணக்கம்.